சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கதிர் தனாவுக்கு ஷூ வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க. அதே மாதிரி அந்த முதலாளியும் 10,000 ரூபா பணத்தை கொடுத்ததோ ஒரு கடையில் போய் நல்ல குவாலிட்டியான ஷூ வாங்கிட்டு தனாவுக்கு கொடுக்குறாங்க. இதை பார்த்து தனா ரொம்ப சந்தோஷப்பட்டு, ரொம்ப நன்றி கதிர், கண்டிப்பாக உன்னை மனசில் வச்சு விளையாடிட்டு உன் கூட வாழணுங்கிறதுக்காகவே நான் இந்த விளையாட்டில் கண்டிப்பாக ஜெயிப்பா அப்படின்னு அந்த இடத்துல கதிரை ஹக் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா மறுநாள் காலையில் ஜானகி என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக கோவிலுக்கு வராங்க. கோவிலுக்கு சாமியை கும்பிட்டுட்டு நேராக அங்கேருந்து கிளம்பலான்னு எடுக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஜானகியோட தாலி அம்மனோட சூலத்தில் மாட்டிடுது. இது பார்த்து ஜானகி அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகிறாங்க. அப்போது அங்கே இருக்கிற பொம்பளைங்களாம் என்னம்மா இது, திடீர்னு அம்மனோட சூலத்தில் ஒரு தாலி மாட்டிக்கிட்டு, இங்கே பாருமா, இப்படி அம்மன் சூலத்தில் தாலி மாட்டிக்க கூடாது, அதனால் உன் புருஷனை கொஞ்சம் நல்லா கவனமாக பார்த்துக்கோ, கவனமாக இருக்க சொல்லு அப்படின்னதும் உடனே ஜானகி பயப்படுறாங்க. அம்மா தாயே, என் குடும்பத்தில் இருக்கிற யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, என் புருஷனையும் நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ஜானகி வீட்டுக்கு வராங்க. ஜானகி ரகுராம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ரகுராமுக்கு ஜானகி மேல சந்தேகமாக இருக்கு. என்ன இது, ஜானகி ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்து மாயா என்னாச்சு பரியம்மா, ஏன் கோவிலுக்கு போய் வந்ததுலேருந்து ஒரு மாதிரியாகவே இருக்கீங்க அப்படின்னதும், மாயா, இன்னைக்கு கோவிலுக்கு போனேன்னா சாமி கும்பிட்டுட்டு வரும்போது தாலி சூலத்தில் மாட்டிட்டு மாயா, அப்படி மாட்டவே கூடாது, மாட்டினா அவருக்கு ஏதோ பிரச்சனை நடக்க போகுதுன்னு அர்த்தம் அப்படின்னதும், ஐயோ அதை நினச்சி தான் யோசிக்கிறீங்களா, இங்கே பாருங்க பெரியம்மா, பெரியப்பா யாரு சிங்கம், அவருக்கு எதுவுமே நடக்காது, நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க அப்படின்னதும், இல்லை மாயா, என் மனசு படப்படப்பாகவே இருக்குது, என் மனசு பதட்டமாக இருந்தால் அவருக்கு எதுவும் நடக்க போதுன்னே அர்த்தம், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னதும், இங்கே பாருங்க பெரியம்மா, அதான் நான் இருக்கேன்ல, அவருக்கு எதுவுமே நடக்காது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மாயா சமாதானப்படுத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம தனாவும் நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் பத்மா பார்வதி திட்டம் போடுறாங்க. அக்கா, எனக்கு என்னமோ இந்த தனா ஜெயிச்சு அந்த கதிர் கூட சேர்ந்து வாழ போகிறேன்னு தான் இங்கே மாமாட்ட கேட்க போகிறான்னு தோணுதுக்கா அப்படின்னதும், எதை வச்சு சொல்கிற பார்வதி அப்படின்னு பத்மா கேட்குறாங்க. ஏன்னா அந்த தனாவும் கதிரும் அவ்வளோ நெருக்கமாக இருக்காங்கக்கா. கடைசியில் அந்த கதிர் அந்த தனாவுக்காக ஷூ எல்லாம் வாங்கி கொடுக்குறான் தெரியுமா அப்படின்னதும், ஓஹோ, அவ்வளோ தூரத்துக்கு நடக்குதா, அப்படின்னா நம்ம நடக்கவே விடக்கூடாது, அதாவது தனா பேட்மிண்டன் போட்டியில் ஜெயிக்கவே கூடாது அப்படின்னு இவங்க திட்டம் போடுறாங்க. இதோட பார்த்தோன்னா இந்த ப்ரோமோ முடிச்சிருது. ஸோ எப்படியோ பத்மா பார்வதி விஷயத்த லிங்கத்துக்கிட்ட சொல்லுவாங்க. இப்படி ரகுராம்கிட்ட கௌரவத்தை தனா விளையாடி ஜெயிச்சு தான் எடுத்து கொடுக்க போறா. அது மட்டும் இல்லாமல் இப்படி கதை கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கும் பெர்மிஷன் கேட்க போறா. தன்னோட கௌரவத்தை தன்னோட பொண்ணு காப்பாற்றிட்டான்னு கண்டிப்பாக ரகுராம் தனாவுக்கு கதிரை சேர்த்து வைப்பான். அது நடக்கவே கூடாது அப்படின்னு நம்ம புவனேஸ்வரி டீம் திட்டம் போடுவாங்க. ஸோ நம்ம தனா ஜெயிக்க விடாமல் பண்ணுறதுக்காக இவ்வளவோ காரியங்கள் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம கதிரும் மாயாவும் சேர்ந்து அது எல்லாத்தையுமே முறியடிச்சிடுவாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ரகுராம் தனா கதிரை சேர்த்து வைக்கக்கூடாதுங்கிறதுக்காகவும் உடனே தனாவை வெறுக்கணுங்கிறதுக்காகவும் நம்ம காட்டி சம்டைம் தனா வீடியோவை லேப்டாப்பில் ஏற்றி வச்சுருக்காங்க இல்லையா, அந்த வீடியோவை ரகுராமுக்கு அனுப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கோவிலில் வச்சு தாலி சூலத்தில் கொழுவி இருக்கும், ரகுராம கவனமாக பார்த்துக்கோமா அப்படின்னு அங்கே இருக்கிறவங்கள சொல்லியிருப்பாங்க. ஸோ தனா வீடியோவை பார்த்து நம்ம ரகுராமுக்கு ஏதாச்சும் நடக்கலாம். ஸோ அந்த சந்தர்ப்பத்திலையும் ரகுராமுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. வாங்க வெயிட் பண்ணி